ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்ட்ஸில் போட்ட மாதிரி ஏர் கூலரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏர் கூலர் எங்கே வாங்கணும், எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கணும், இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ், இது எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாமே நமக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏர் கூலர் அன்பாக்ஸ் பண்ணோன்னே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாரண்ட்டி கார்டு. நமக்கு வந்து இது 1 இயர் வாரண்ட்டி கிளைம் ஆகும். அதே மாதிரி 4 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம இப்போ ஹாலில் வச்சுருக்கலாம். இப்போ மறுபடியும் ரூம் கொண்டு போக ஈஸியாக நம்ம கொண்டு போக 4 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைட் வந்து இந்த ஹைட் தான் வரும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நமக்கு இந்த இது ஏர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த விங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல், அது மாதிரி வந்து நமக்கு வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஹை, மீடியம், லோ 3 ஸ்பீடில் இருக்குது நமக்கு. அதே மாதிரி இது வந்து ஃபங்க்ஷன் மோட் வந்து பம்ப் இருக்குது. நம்ம சும்மா வந்து கூலிங் மட்டும் வரும், ஒரே இதில் இருக்கும். அடுத்து பம்ப் அண்ட் ஸ்விங் வச்சிங்கன்னா வந்து நமக்கு ஸ்விங் ஆகிட்டே இருக்கும், பம்ப்பு கூலிங்கும் வரும். நம்ம கூலிங் வேணாம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஸ்விங் மோடில் மட்டும் வச்சுக்கலாம். அந்த தண்ணி இல்லாமல் இதாக நார்மலாக ஸ்விங் மட்டும் ஆகும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இங்கே ஐஸ் சேம்பர். இதில் வந்து நம்ம கூலிங்காக ஏர் வரதுக்கு வந்து நம்ம இதில் ஐஸ் க்யூப்ஸ் போடணும். ஆல்ரெடி நான் ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணனால இந்த நிலமையில் இருக்குது. நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, ஐஸ் க்யூப்ஸ் மட்டும்தான் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து கூலிங்கான ஏர் வரும். ஹனி பேட் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நமக்கு நல்லாவே கூலிங் வரும். இந்த ஐஸ் க்யூப்ஸ் இதில் போட்டிங்கன்னா இந்த இது வழியாக வந்து நமக்கு நல்லா கூலிங் கிடைக்கும். அதே மாதிரி வந்து வாட்டர், நீங்கள் தண்ணி இந்த டேங்கில் எப்படி ஊற்றுறோன்னா, இதுதான் வாட்டர் இன்லெட்டு. இதை நீங்கள் நமக்கு வாட்டர் இன்லெட் வந்து இதுதான், இது வழியாக தான் நம்ம அந்த டேங்க்கில் வந்து தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி வந்து இது வந்து உங்களுக்கு எதுக்குன்னா வந்து நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஓவர் ஃப்ளை இதிலே கீழே ஊற்றிடும். இப்போ நம்ம வந்து ரொம்ப நாளாக அந்த தண்ணி இருக்குது அப்படின்னா நமக்கு ஸ்மெல் வந்துடும் இல்லையா, அதுக்காக வந்து நம்ம தண்ணியை அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கணும். அதனால் நமக்கு அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ட்ரைனிங் ப்ளக் போட்டுருக்காங்க. தண்ணி வேணான்னா நீங்கள் உங்களுக்கு இதில் வந்து எடுத்து தண்ணியை கொட்டிக்கலாம். இதோட ப்ளஸ் மைனஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துருவோம். ப்ளஸ் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நல்லா தண்ணி ஊற்றினோன்னா நமக்கு நல்லாவே கூலிங் வரும். அதே மாதிரி இதோட ரேட் வந்து ப்ரைஸ் வந்து நான் சொல்லுவேன், இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து தான், நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அப்புறம் வேறு இதோட மைனஸ் பார்த்தீங்கன்னா, இதோட ஹைட் ஃபஸ்ட்டு எங்களுக்கு பர்சனலாக வந்து இந்த ஹைட் வந்து நாங்கள் கொஞ்சம், ஏன்னா கட்டிலில் வைக்கிறப்ப நம்ம கீழே படுத்துருந்தா ஓகே. இப்போ நம்ம கட்டிலில் பெட்டில் படுக்கிறோம், அந்த ஏர் கூலர் வைக்கணும்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டான சேரோ டேபிளோ வச்சு வைக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு மைனஸு. இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்டர் ஊற்றுறது தான், தண்ணி ஊற்றுறது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் இன்லெட் வந்து ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்லெட் தான் நமக்கு இதில் வந்து ரெண்டாவது மைனஸ். ஏன்னா வந்து இதில் நம்ம தண்ணி ஊற்றவே முடியாது. நாங்கள் வந்து கப்பு வச்சு ஊற்றி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால அப்புறம் இது என் ஹஸ்பண்ட் வந்து இது வாங்கிட்டு வந்தாங்க. இது வச்சு தான் இப்போ ஊற்றுறது. இதுலேயுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி வச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், லைட்டாக கொஞ்சம் சிந்தும், பட் நீங்கள் அப்படி தான் வச்சு ஊற்றுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரெண்டாவது மைனஸ். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எங்களுக்கு ஒரு இஷ்யூ வந்துருச்சு. வாங்கி 1 மந்த் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா, பம்ப் அண்ட் ஸ்விங்கில் வந்து ரொம்ப நேரம் ஓடிச்சுன்னா இந்த இதில் வந்து தண்ணி வந்து லீக் ஆகி இதில் வந்து நிறைய கொட்டுது. அது வந்து எதனாலன்னு எங்களுக்கே தெரியல. இது நாங்கள் ஆக்சுவலாக வாங்கின இடத்துல வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் போட்டோம். 48 மணி நேரத்தில் வரேன்னு சொன்னாங்கன்னா இன்ன வரை வரல, 4-5 நாள் ஆயிடுச்சு. அந்த கம்ப்ளைண்ட் வந்து எதனால் வருதுன்னு எங்களுக்கும் தெரியல. சப்போஸ் நான் வந்து யாராவது சரி பண்ண வந்தாங்கன்னா நான் என்னன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. அதே மாதிரி இது வந்து பர்சனல் ஏர் போகிறவங்கனால இப்போ நம்ம படுத்துருக்கோன்னா, இப்போ ஒரு ஆள் படுத்துருக்கோம், ஸ்விங் மோடில் போடாமல் நம்ம நார்மலாக பம்பில் வச்சு யூஸ் பண்ணோன்னா நல்லா பெஸ்ட் ஏர் கூலர்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு 3-4 பேர் படுத்துருக்கோங்கிறப்ப ஒரு 3 பேருக்கு பம்ப் அண்ட் ஸ்விங்கில் போட்டால் கூலிங் வரும். ஸோ ரொம்ப அகலமாக காற்று வராமல் ஒரு 2-3 பேர் படுத்துருந்தா அவங்களுக்குள்ளே வர மாதிரி தான் இருக்கும். ஃபேமிலிக்கு ஓகே இந்த ஏர் கூலர். இப்போது இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் நான் சொல்லிட்டேன். நம்ம வந்து ஒரு ஃபேமிலி 2-3 பேர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே. நம்ம கீழே படுத்து யூஸ் பண்ணோம்னா இன்னும் பெஸ்ட். பட் வந்து நம்ம கட்டிலில் அந்த மாதிரி பெட்டில் படுக்கிறப்ப நம்ம ஒரு டேபிள் வச்சு யூஸ் பண்ணால் இது எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு வந்து இது ஓகே, நல்லா வாங்கின காசுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இது எங்கே வாங்கினோம், எவ்வளோ டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது நாங்கள் வசந்தன் கோவில் தான் வாங்கலாம்னு நினச்சி போனோம். அங்கே போய் கேட்டு பார்த்தா எல்லாமே வந்து 9000 8000 ரேட்லாம். வசந்தன்கோ சத்யா ரெண்டுமே நாங்கள் போய் பார்த்தோம். அங்கே ரெண்டுலேயுமே வந்து ரேட் கொஞ்சம், சத்யா வசந்தன்கோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சரின்னு பக்கத்துலேயே குரோமா ஷோரூம் இருந்துச்சு, அங்கே போய் குரோமாவில் தான் வந்து நாங்கள் வாங்கினோம். குரோமாவில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது இதில் வந்து 25 லிட்டர் பார்த்தோம். அது வந்து அப்போ ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து இது 18 லிட்டர் காமிச்சாங்க. 18 லிட்டர் இதுவும் நாங்கள் நேரில் பார்த்து வாங்கலை. இந்த பீஸ் வந்து அவங்க ஃபோனில் காமிச்சாங்க, இந்த மாதிரி இந்த பீஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4690 ரூபா.
ப்ளஸ் வந்து உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து ஒரு 50 ருபீஸ் ஆகும். 4690 எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்து தான். அந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து. நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மெயினாக நமக்கு 4000 ஒரு நல்ல ஏர் கூலர் வாங்கணும் ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னா இந்த ஏர் கூலர் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஏர் கூலர் பற்றி நாங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸு இது எங்கே வாங்கணும் எவ்வளோ ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டோம். அதே மாதிரி மெயினாக வந்து உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே ஏர் கூலர் வாங்கினா இங்கே பாருங்கள், இந்த வாட்டர் இண்டிகேட்டர் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் இந்த வாட்டர் இண்டிகேட்டர் இருக்க மாதிரி வாங்கினாதான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வரும். இப்போ இந்த வாட்டர் லெவல் நமக்கு தெரியல அப்படின்னா வாட்டர் ட்ரைன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பம்ப் அண்ட் ஸ்ப்ரிங்கில் போட்டிருக்கப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஏர் கூலர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால கண்டிப்பாக இந்த இண்டிகேட்டர் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ஏர் கூலரை பற்றி நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தாச்சு. அதே மாதிரி நீங்கள் ஏர் கூலர் வாங்க இப்போ இந்த ஏர் கூலரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இனிமேல் ஏர் கூலர் வாங்கினா கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து நீங்கள் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்க. சொல்ல மாட்டேன். அதே மாதிரி முக்கியமான டிப்ஸ் இந்த ஏர் கூலர் எப்படி மெயின்டைன் பண்ணணும். மேக்ஸிமம் எல்லாரும் ஏர் கூலர் யூஸ் பண்ணுறப்ப மிஸ்டேக் பண்ணுற 7 அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஏர் கூலர் யூஸ் பண்ணுறப்ப காமனாக எல்லோரும் பண்ணுற 7 மிஸ்டேக்ஸை பற்றி போடுறேன். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதை நீங்கள் இது செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி என்ன வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.